தெண்டலே மெல்ல பேச அப்கமிங் எபிசோடுக்காக செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோட தேதி 1 to 6 செப்டம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரோமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இளமதி வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து அப்படியே அழுதுட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இப்போ ஊருக்காரங்களாம் பார்த்தா வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே அந்த லீலா வந்து அதாவது இளமதியை பற்றியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரமனை பற்றியும் தப்பாக பேசியிருந்தாங்கல்ல. அதனால் அவங்கெல்லாம் பேசி நீங்கள் ஒன்று இந்த வீட்டை விட்டு பரமனை வெளியில் போக சொல்லுங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் எல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இளமதியோட அம்மா ரொம்ப கோவமா, இப்போ என்ன உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு பரமன் வெளியில் போகணும் அவ்வளோதானே, நான் போய் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ பரமனோட ரூமில் இருந்து அந்த பேக்கை தூக்கி வெளியில் போடுறாங்க. பரமன் கரெக்டாக வந்து அந்த பேக்கை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளார வராரு. இப்போ பரமன் வந்து இளமதியோட வீட்டை விட்டு வெளியில் போவாரா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இப்போ லீலாவுக்கு என்னன்னா, இவங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எண்ணம். ஆனால் இப்போ தானே பரமன் வந்து அதாவது இளமதியோட கடையில் நல்லபடியாக வியாபாரத்தை முடிச்சுட்டு போனாங்க. அந்த வட்டிக்காரங்க சண்முகம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பிரச்சனை பண்ணாங்க. அவங்களாம் அடித்து உதச்சி இப்போலாம் மரியாதையாக வந்து வட்டி காசு கேட்டு போனாங்கல்ல, அந்த பிரச்சனை வேறு அழுத்தி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பரமன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி ரிஷி எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாலும் அடுத்து அந்த பிரச்சனை வரதான் போகுது. இவங்களே போய் பரமனை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.